அன்பானவர்களே, மனிதர்களிடத்தில் இருக்கும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய பெற்றோர்களோ, பெரியவர்களோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களோ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் வெளியில் சரி என்று சொல்லிவிட்டு அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விடலாமே என்று அதையே செய்ய நினைப்போம். இதுவே கீழ்ப்படியாமையின் மிகப்பெரிய ஆபத்து. இந்த கீழ்ப்படியாமை இன்றைய காலத்தில் மட்டுமா இருக்கிறது என்றால் இல்லை. அது ஆதியாம் புத்தகத்தில் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே மனிதனுக்குள் இருந்து கொண்டே வருகிறது. தேவன் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட தன்னுடைய ஆசையை அதிகமாக நம்பினான். அந்த கீழ்ப்படியாமையில்தான் பாவமும் வேதனையும் தேவனிடமிருந்து பிரிவும் உலகத்திற்குள் வந்தது. ஆனால் இன்று ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. மனிதன் கீழ்ப்படியாமையில் இருந்து திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இந்த வசனத்தின் மூலம் 3 முக்கியமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, தேவனுடைய சத்தத்தையும் சத்தியத்தையும் நாம் கவனமாக கேட்க வேண்டும். பலர் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, கேட்பது மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக மாற வேண்டும். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் சோதனைகள், துன்பங்கள், பாவ ஆசைகள், போராட்டங்கள், தடைகள் இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஜெயிக்க வேண்டும். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறவர்களுக்கு பல தடைகள் வரும். சில நேரங்களில் சோர்வு வரும், சில நேரங்களில் உலக ஆசைகள் இழுக்கலாம், சில நேரங்களில் பாவம் மனிதனை கீழே இழுக்க முயற்சிக்கும். ஆனால் நாம் தேவ பக்தியுடனும் கீழ்ப்படிதலுடனும் தொடர்ந்து ஓடினால் ஜெயங்கொள்ளுகிறவன் என்ற தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆம் அன்பானவர்களே, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது நித்திய ஜீவத்தை குறிக்கிறது. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினால் மனிதன் ஜீவ விருட்சத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீண்டும் நித்திய ஜீவத்திற்கான வழியை தேவன் திறந்திருக்கிறார். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாமும் நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பானவர்களே, நீங்களும் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவர்களாகவும் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் உலகத்தின் காரியங்களில் விழுந்து விடாமல் இயேசு நியமித்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட வேண்டும். அப்படியே நாம் கடைசி வரை நிலைத்திருந்தால் நிச்சயமாக அழியாத நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.